ஹாய் தங்கங்களா, த ஹானஸ்ட் கவுங்கிற கதையை பார்க்கலாமா? இன்னைக்கு இந்த கதையில நேர்மைக்கு கிடைக்கிற பரிசை தெரிஞ்சுக்க போறோம். ஒரு ஊர்ல மாயாங்கிற அழகான பசுமாடு இருந்துதான். அந்த பசுமாடு எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு எல்லாத்தோட ஃபேவரட்டாவும் இருக்குமா. மாயாவுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். எப்பவுமே மாயாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா இருப்பாங்க. மாயா அப்பதான் ஒரு அழகான கண்ணுக்குட்டியை ஈன்றெடுத்தாலாம். அந்த கண்ணுக்குட்டிக்கு எப்பவுமே நேர்மையா இருக்கணுங்கிறத மாயா சொல்லி கொடுப்பா. அன்னைக்கு தான் ஒரு நாள் மாயாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து, வா மாயா நம்ம தூரமாக போயிட்டு புட்களை சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாரும் மலையை ஒட்டி இருக்கக்கூடிய காடை நோக்கி போயிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்சம் தூரம் நல்லா பசுமையான அழகான புல்வெளியில் நடக்க தொடங்கினவங்க ஒரு வழி தவறி ஒரு காட்டு பகுதிக்கு போயிட்டாங்க. திடீர்னு பயங்கரமான சத்தத்தோட ஒரு புலி அவங்க முன்னாடி வந்து நின்னுச்சான். 3 பேர் பயந்து வேகமா ஓடினாங்களாம். மாயாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா மாயா தடிக்கி விழுந்துட்டா. மாயா அந்த புலிகிட்ட நல்லா மாட்டிக்கிட்டா. மாயாவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. புலி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்த மாயாவை நம்ம சாப்பிட போறோம், நிறைய உணவு கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம்னு நினைச்சுதா. ஆனா மாயா கண்ணீர் விட்டு அழுது அவளுடைய கண்ணுக்குட்டியே நினைச்சு பார்த்துக்கிட்டாலாம். நம்ம இல்லைன்னா நம்ம கண்ணுக்குட்டி என்ன செய்யும், பாவம் என் கண்ணுக்குட்டி அப்படின்னு மாயா அந்த புலிக்கிட்ட கெஞ்சினாலாம். என்னை விட்டுடு, நான் ரொம்ப பாவம், எனக்கு பாப்பா இருக்குன்னு சொன்னாலாம். அந்த புலி, நான் ஏன் உன் மேல கருணை காட்டணும் அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு இப்பதான் கண்ணுக்குட்டி பிறந்து நான் அந்த கண்ணுக்குட்டியை வளர்க்கணும், நேர்மையெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னாலாம். அதுக்கு புலி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் உன்னை சாப்பிட போகிறேன்னு சொன்னாலாம். அதுக்கு மாயா, கவலைப்படாத, ஒரே ஒரு தடவை நான் கடைசியாக போய் கண்ணுக்குட்டிக்கு பால் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன், திருப்பி நான் வருவேன் அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு புலி, இதெல்லாம் நம்பும்படியா இல்லை, உலகத்தில் யாராவது சாவருக்கு வருவாங்களான்னு கேட்டுச்சான். அப்போ மாயா, நான் நேர்மையானவ, நீ என்னை அனுப்பி வை, நான் கண்டிப்பாக திரும்பி வந்துடுவேன், நீ அதுக்கப்புறம் என்ன நீ சாப்பிட்டுக்கோ, ஒரு தடவை என் கண்ணுக்குட்டியை பார்க்கறதுக்கு அனுமதி கொடு அப்படின்னு கெஞ்சிச்சான். இந்த புலியும், இது என்னடா இது புதுசாக இருக்கு, சரி பரவாயில்ல, ஒரு தடவை வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதே இடத்துல நிற்பேன், நீ கரெக்டாக உன்னுடைய கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு இங்கே நீ வரணும், அதுதான் நீ எப்படி நேர்மையான ஆளா இல்லையான்னு எனக்கு சொல்லு அப்படின்னு புலி மாயா கிட்ட சொல்லிச்சான். மாயாவும் கண்டிப்பா வந்துடுவேன்னு கண்ணீரோட சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தன்னுடைய கண்ணுக்குட்டியை பார்க்கறதுக்காக ஓடி போச்சான். ஓடி போய் கண்ணுக்குட்டியை பார்க்கும்போது தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், நல்ல வேளை மாயா நீ தப்பிச்சு வந்துட்ட, இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிச்சான். அதுக்கு மாயா, இல்லை நான் திரும்பி போகணும், இந்த கண்ணுக்குட்டியை பார்க்கறதுக்காகத்தான் வந்தேன்னு சொன்னப்போ அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். வேண்டாம் மாயா நீ போகாதேன்னு சொன்னாங்களாம். அதுக்கு மாயா, இல்லை கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும், நேர்மை தான் முக்கியம், நான் நேர்மையாக இருந்தால் தான் என்னுடைய கண்ணுக்குட்டியும் நேர்மையாக இருக்கும், அதுதான் நான் அவளுக்கு வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு அப்படின்னு சொன்னாலாம். மாயா கண்ணுக்குட்டிக்கிட்ட கொஞ்சிட்டு, நீ வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கணும், நேர்மையை கைவிடக்கூடாது, எப்போவும் அமைதியாக சமத்தா எல்லாரு கூடயும் ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு மாயாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாயாவோட குட்டியை பார்த்துக்க சொல்லிட்டு மாயா திருப்பி அந்த புலி கிட்ட நடந்து போயிட்டு இருந்தாலாம். ஒரு வழியாக ரொம்ப கனத்த இதயத்தோட புலிக்கிட்ட தான் சாகிறதுக்காக போயிட்டு இருக்காளாம். அந்த காட்டு வழியாக எப்படியும் இவ வரமாட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்த புலிக்கு இந்த சத்தத்தை கேட்டு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. மாயா தூரத்துலேருந்து தான் சாக போகிறோன்னு தெரிஞ்சும் வர்றதை பார்த்து புலிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்போ நீ என்னை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மாயா புலிக்கிட்ட சொன்னாலாம். புலிக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இந்த உலகத்தில் இப்படி கூட யாராவது நேர்மையாக இருப்பாங்களா, நீ கண்டிப்பாக வரமாட்டேன்னு நான் நினைச்சேன், யாரா இருந்தாலும் தப்பிச்சு போகத்தான் பார்ப்பாங்க, ஆனா நீ எப்படி இந்த மாதிரி ஒரு நேர்மையோடு இருக்கேன்னு அதை ஆச்சரியப்படுத்துச்சான். இந்த காட்டுக்குள்ள உன்ன மாதிரி நேர்மையான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னதுக்கு மாயா, நான் பிறந்ததுலேருந்தே நேர்மையாத்தான் இருக்கேன், கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த புலி, உன்ன மாதிரி நேர்மையான ஆளை கொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை, நீ சந்தோஷமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி மாயாவை அனுப்பி விட்டுருச்சான். மாயாவும் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாலாம். வீட்டுக்கு வந்து கண்ணுக்குட்டியோடையும் அவன் நண்பர்களோடையும் சேர்ந்துட்டாலாம். கண்ணுக்குட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். மாயாவோட வருகை அந்த கண்ணுக்குட்டிக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நேர்மையாக இருந்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தாண்டி வரலாங்கிறதையும் உணர்த்துச்சான். இந்த மாதிரி நல்ல கருத்துள்ள கதைகள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க குட்டி செல்லங்களா. ஆல் தி பெஸ்ட்.